సభలో బహిష్కరణకు గురైన స్టాలిన్ నేరుగా గవర్నర్ ఆఫీసుకు బయలుదేరారు. సభలో బహిష్కరించిన ఓటింగ్ జరపడం ప్రజాస్వామ్యం కాదని స్టాలిన్ అన్నారు. దీనిపై తాను గవర్నర్ కు కంప్లైంట్ చేస్తామన్నారు. இந்த கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் சபாநாயகர் அதற்கு இடம் தரவில்லை. இடையிலே சபையை ஒத்திவைத்துவிட்டு எங்களை எல்லாம் அவருடைய அறைக்கு அழைத்தார்கள். அப்பொழுது அவர் வேண்டும் என்றே தன்னுடைய சட்டையை இழுத்துக் கொண்டு நம்முடைய உறுப்பினர்கள் இப்படி செய்திருக்கிறார்களே என்று எங்களிடத்திலே ஒரு நீலுக்கு நீர் அடித்தார். அப்பொழுது நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் நடந்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நான் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு மன்றத்தை முறையாக நடத்தி மறைமுக வாக்கு சீட்டுகளை தந்து அதன் மூலமாக தேர்தலை நடத்துங்கள், நம்பிக்கை கோரக்கூடிய வாக்கினை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் எவ்வளவோ மன்றாடினோம், கேட்கவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் சபைக்கு வந்து அவர் ஏற்கனவே சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் அங்கேயே உட்கார்ந்து எங்களுடைய அறப்போராட்டத்தை அங்கே அவையிலே நடத்தினோம். அதற்கு பிறகு 3 மணி வரை சபை ஒத்திவைக்கப்படுகிறது என்று சொல்லி சபாநாயகர் இடத்தை விட்டு அவருடைய அறைக்கு போய்விட்டார். ஆனால் திடீரென்று ஒரு 2 மணி அளவில் 2:30 மணி அளவில் ஏறக்குறைய ஒரு 500க்கு மேற்பட்ட காவலர்களை உள்ளே அனுப்பி வலுக்கட்டாயமாக பலவந்தமாக எங்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி அசிஸ்டன்ட் கமிஷனர் சேசாய் அவரே வெளியிலிருந்து வந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் எங்களை எல்லாம் அங்கிருந்து குண்டுக்கட்டாக தூக்கி அடித்து உதைத்து ஷூ காலால் மிதித்து எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து சட்டையெல்லாம் ஏற்கனவே உட்காயம் வேற ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே கொண்டு எங்களை வெளியிலே போட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் சபாநாயகருக்கு சபையை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது இது நடந்த சம்பவங்களை எல்லாம் விளக்கி கவர்னரை போய் சந்தித்து இந்த நிலைமைகளை எல்லாம் நேரடியாக சொல்வதற்கு நேரடியாக நாங்கள் செல்வோம்.